أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தோட நம்ம துல்ஹாஜா பிரிவுடைய 26வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்களில் நம்ம ஹஜ்ஜுடைய நாளை எதிர்பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஹ்தைனா கல் கௌசர் வஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஸானியக ஹுவல் அப்தர். நம்ம குர்பானியுடைய காலகட்டத்துக்கு நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய நாட்கள், அந்த நாட்களில் முழுமையான நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக நம்ம குர்பானியுடைய சட்டத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படிங்கிற, ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தா போதுங்கிறது மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், குர்பானிய சட்டத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் குர்பானி எல்லாருக்கும் கடமை. குர்பானியுடைய சட்டம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஜக்காத்துடைய கடமை என்னென்னா, ஒரு வருஷம் நம்ம அந்த பணம் நம்ம கையில் இருக்கணும். அதை நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்து கொடுப்போம். ஆனால் குர்பானிக்கு அப்படி கிடையாது. நம்ம கையில் இருப்பதை கொண்டு நம்ம நிச்சயமாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு ஆடுண்டா மனிதனுக்கு 1, மாடாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் 7 பங்கு. இப்போ இந்த 7 பங்கையும் நம்ம எப்படி கொடுக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹலாலான வருவாயாக இருக்கணும். இதில் 6 பேர் ஹலாலான வருவாயாக இருந்து ஒருவர் இதான வருவாயாக இருந்துச்சுன்னா அந்த 6 பேர் குர்பானியும் நல்லா பாதுகாக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம குர்பானியுடைய சட்டங்களை தெரிந்து கொடுக்கணும். தியாகத்துடைய முன் உதாரணம் தான் நம்மளுக்கு குர்பானியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நம்ம உலகத்துக்கு வருவதற்கு வழியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், ஹாஜிராமாவுடைய தவிப்பு, இதுதான் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள், குர்பானியின் நோக்கம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜம்ஜம் கிணறு மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் கனவுல நீங்கள் இந்த குர்பானி கொடுத்து ஜம்ஜம் கிணத்தை நாங்கள் காட்டப்படும் இருந்துச்சு. அப்போ குர்பானி கொடுக்கறது எதுனாக்க தன்னுடைய மகன் அப்துல்லாவை கொடுக்கறது மாதிரி அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அப்படின்னா அப்துல்லாவை கொடுக்க அவங்களுக்கு மனம் இல்லை. அப்போ ஒவ்வொரு ஒட்டகமாக ஏற்றி 100 ஒட்டகங்கள் கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த ஜம்ஜம் கிணறு வெளியாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அங்கே ஆரம்பித்த அந்த குர்பானி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த குர்பானி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல நின்றுச்சு. அப்போ அந்த அடிப்படையில் அந்த குர்பானி நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த நோக்கம் தந்திருக்கிற நோக்கம் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, இந்த புனிதமான நாட்களை நம்ம புரிஞ்சு வாழ்வதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த நாட்கள் நம்மளுக்கு தந்திருக்கோம். எப்படி நம்ம ரமலானுடைய பிந்தியை பற்றி நம்ம எவ்வளோ வரவேற்போமோ, லைலத்துல் கத்ர் இரவு அதில் இருக்குன்னு நம்ம வரவேற்போமோ, அதுபோல் இந்த நம்ம துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 10 நாளுமே நம்மளுக்கு பாக்கியம் உள்ள இரவுகள். எப்படி அதுக்கு கேம்புலையிலும் தொழுவோம், குர்ஆன்கள் அதிகமாக ஓதுவோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், இந்த நாளையும் நம்ம பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக, நம்ம குர்பானியுடைய விளக்கமும் ஒழுக்கமும் தெரிந்து வாழ்பவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்போ நம்மளுக்கு உகுலியாங்கிற அந்த பேர், அதாவது குர்பானிங்கிற அந்த நேரத்தை உகுலியா நம்ம சொல்லுவோம். அது ஏன்னா லுகாவுடைய நேரம் என்கிறதுனால அதுக்கு உகுலியான இதுக்கு பேர் வந்துச்சு. நம்ம தொழுது உடனே நம்ம குர்பானி கொடுத்துடணும். அந்த தொழுகைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப லேட் பண்ணவும் கூடாது. நமக்கு அறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் உடனே செஞ்சிடணும். அதோடைய ரத்தமோ அதோடைய சதையோ அல்லாஹ்விடம் சேருவது இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துலலாம் குர்பானி கொடுப்பாங்க. எல்லா நபிமார்களுடைய காலத்துலையும் குர்பானி கொடுப்பாங்க. அந்த கறியை என்ன செய்வாங்க, மலை மேலே உச்சியில் கொண்டு வச்சிருவாங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானியாக இருந்தால் வானத்திலேருந்து ஒரு நெருப்பு இறங்கும். இறங்கி அதை கரிச்சிட்டு போயிடும். ஒப்புக்கொள்ளப்படாத குர்பானியாக இருந்தால் அது வீடு எல்லாம் சிந்தி காக்கா கழுகுகள் கொத்தி இது பண்ணிடும். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துகளுக்கு மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் கறியை குர்பானி கொடுங்க, நல்லா சேர்த்து வைங்க, உப்பு கண்டம் போடுங்க, வருஷம் எல்லாம் தின்னுங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நம்ம தானே.
எல்லாம் நம்மளை அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. அப்ப அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய கறியில கூட 3 பங்கு வைக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது இரக்கத்தின் அடிப்படை தானே. நம்மளுடைய இரக்கம் எப்படி இருக்கு, இரக்கத்தோட வாழ்றோமா அப்படிங்கிறதுக்கு 3 பங்கு வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 பங்கு எப்படி, தனக்கு ஒரு பங்கு, உறவினர்களுக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு. உறவுகளுடைய பங்கு நம்ம பங்கு கலந்துட்டா கூட ஒரு அளவு சலுகை இருக்கு. ஏழைகள் பங்குல ஒரு துண்டு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பங்குல கலந்துடக்கூடாது. நம்ம பங்கு அவங்க அதுல போயிடலாம், அதுல இருந்து வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நம்மளுடைய இரக்கம் இல்லாதவர்களும் இருப்பவர்களும் ரமலான்ல எப்படி சமமாக ஒன்றாக நம்ம நோன்பு திறந்தோமோ, அதே போல இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலையும் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் அந்த ருசியை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தரணுங்கிறது தான் நம்மளுக்கு குர்பானியுடைய அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கான். அப்ப இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுப்பது நம்மளுக்கு வாஜிபாக இருக்கு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, வாஜிபுங்கிறாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி மட்டும்தான், ஷஹபலி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, சுன்னத்து அக்கதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, கொடுக்காமல் இருந்தா மக்ரூஹ்ன்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வச்சிருக்கோம். பெண்கள் நம்ம எனக்கெல்லாம் குர்பானி கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னமோ நம்ம பெரிய தியாகம் பண்றது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம தக்காத்து கொடுக்குற கடமையில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பேர்ல என்ன செய்யணும், குர்பானி கொடுத்தே ஆகணும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நேர்ச்சை குர்பானி, அது வேற. சதக்காவில் கொடுப்போம். அந்த சதக்கா கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி இதுல கொண்டாந்து சேர்த்துடக்கூடாது. அக்கிக்காவை இதில் சேர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பங்கு சேரும்போது அக்கிக்கா கொடுக்காம இருக்கிறதுக்கு அது சேர்க்கலாங்கிறாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பெரிய ஆலிம்கள் பெருந்தகைகள் என்ன பத்துவா கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் குர்பானி ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு, 7 மாடுலையும் ஒட்டகத்திலையும் 7 பங்கு வச்சு கொடுக்கலாம். ஆனால் எல்லாருமே கொடுக்கணும். நம்மளுடைய வலாய் முசிபத்துகள் நீங்குவதற்காக, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்ம பரிசுத்தமாவதற்காக, நம்மளுடைய எண்ணங்கள் சீராவதற்காக, நம்மளுடைய எல்லா செயலும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகணுண்டா குர்பானியை நம்ம இன்ஷால்லா கவனத்தோட கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த குர்பானி மட்டும் எந்த நாளில் கொடுத்துட முடியாது. ஹஜ்ஜு முறையில் கொடுப்பதற்கு பேர் தான் குர்பானி. அதை 3 பங்கு வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த சதக்கா கொடுக்கறதுக்கு குர்பானி எப்போ வேணாலும் கொடுக்கலாம். யாருக்காவது நேர்ந்துக்கிறோம், இந்த முசிபத்தை நீங்கணும், எனக்கு நான் ஒரு ஆடு கொடுக்குறேன், ஒரு மாடு கொடுக்குறேன்னு நேர்ந்துக்கிட்டோம்னா அந்த கறியை என்ன செய்ய உரியவர்கள் சாப்பிடக்கூடாது. அந்த கொடுப்பவர்கள் யாருக்கு பேரில் கொடுக்குறோமோ அவர்களும் அந்த சார்ந்திருக்கு உரியவர்கள் சாப்பிடக்கூடாது. மற்ற உறவுகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு கொடுப்பது தான் சரி. அப்போ நம்ம இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு சிலர் அக்கீகா, குர்பானி, சதக்காவை கொடுப்பது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நியத்து வைக்கிறாங்க. நியத்து என்பது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கடமையான விஷயங்கள் இருக்கு, வாஜிபான விஷயங்கள் இருக்கு, சுன்னத்தான விஷயங்கள் இருக்கு. அது சுன்னத்தா தான் கொடுக்கணும், வாஜிபா தான் கொடுக்கணும், ஃபர்லாவை நிறைவேற்றணும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் பிறை 1 நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. நல்லா நாடினால் வியாழக்கிழமை நம்மளுக்கு பிறை 1ஆக இருக்கும். அப்போ அதுக்குள்ள குர்பானி கொடுப்பவர்களும் சரி, குர்பானி கொடுக்காம இருப்பவர்களும் சரி, ஹஜ்ஜுக்கு போகிறவர்களும் சரி, ஹஜ்ஜு போகாமல் நம்ம இங்கே இருப்பவர்களும் சரி, அனைவருமே நெகத்தை நம்ம என்ன செய்யணும், வெட்டிடணும், முடி களைஞ்சிடணும். முதல்லையே அந்த 10 நாள், குறைஞ்சது 10 நாள், கூடுனது 13 நாட்கள். நம்ம 13 நாட்கள் ஐயாமல் தஸ்ரீக்கு நம்மளுக்கு நாட்கள் கழியும். அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம நகங்களை வெட்டாம முடிகளை களையாம வாழக்கூடியவர்களாக இருந்தோம்னா ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மையை போல அல்லாஹ் நம்மளுக்கு தருவதற்கு தான் இந்த ஏற்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நம்ம இதை பேணுதலாக அந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இப்போ பருவ வயதை எட்டாத சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு குர்பானி வாஜிபு கிடையாது. அது எந்த கணத்தில் கை வைக்காதீங்கம்மா. எந்த விதத்தில் அதை கொடுக்கணுங்கிறத பெரிய ஆலிம் பெருந்தகைகள்கிட்ட கேட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பவர்கள் யாராவது இல்லை இருந்தோம்னா, பருவ வயது அந்த பிள்ளைக்கு அந்த தாய் தந்த பொறுப்பாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு ஒரு நகை வாங்கி வச்சுருப்போம். பொம்பளை பிள்ளையாக இருந்தால், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு கெப்பாசிட்டி ஏதாவது இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வாஜிபு கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்பானியை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பெரிய இதாக சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நம்மளுடைய உள்ளத்தில் பாயிற மாதிரி சொல்கிறாங்க. குர்பானி கொடுக்க தகுதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் தொழுகும் இடத்துக்கு வர வேண்டாம்ங்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அமலாக இருக்கு. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ்
நம்ம ஹாஜிகளை போலயே நம்ம ஒப்பாக இருப்பதற்கு தான் நம்ம நகமுடி கலையாம வாழ்றோம். அப்ப நான் அது புஸ்தகம் விரும்பக்கூடிய செயலாக இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த குர்பானியை கவனத்தோட கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. ஒரு சிலர் அல்லா பாதுகாக்கணும், கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. குர்பானி கொடுக்கலாங்கிறீங்க இல்லையா, அப்போ என்ன குர்பானி கொடுக்க முடியல, கடனை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கடன் கூடாது. கடனாளியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்குவதற்கு யோசியுங்கள், கடனை கொடுப்பதற்கு முன் வாருங்கள். கடனை கொடுக்கறதுக்கு சீக்கிரமா அவசரப்படணும், கடனை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம இதை கொடுத்துருவோமா, அந்த கடனை எவ்வளோ கொடுக்க வரைக்கும் நம்ம ஹயாத்து இருக்குமா, ஹயாத்து இருக்குமா, ஹயாத்து மவுத்து எப்பவும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, மவுத்தாயிட்டோம்னா கடனாளியா எவ்வளோ மவுத்தாகணும். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்போ அதை யோசிங்கன்னு இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும். கூட்டு குர்பானிலையும் ஹலாலான முறையில் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களை 7 பேரை கேட்கணும், நீங்கள் கொடுக்குறீங்களா, அது ஒன்றும் தப்பு இல்லை. குடும்பத்திலே 7 பேர் வருவாங்க இல்லையா, அவங்கள 7 பேருமா சேர்ந்து ஒரு மாடை வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஒரே வருமானமாக ஆயிரும். அது அல்லாமல் வேற யாரையாவது பங்கு சேர்க்கிறதா இருந்தால் அது நம்ம விவரத்தோடு சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத மனசில் பதிய வைப்போம். முதல் நாள் கொடுப்பது குர்பானி ரொம்ப சிறப்பு. அதாவது திரை 10 அன்னைக்கு குர்பானி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து 11ல் கொடுத்துடலாம், 12, 13ல் வந்து லோகரோட முடிச்சிடணும். இதுதான் குர்பானியுடைய நாட்கள். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஹஜ்ஜுடைய குர்பானியை அந்த கணக்கிலேயே கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவோம். இப்போ வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே என்ன சொல்கிறான், கரியோ ரத்தமோ அல்லாஹ்விடம் போய் சேராது, இஹ்லாஸும் தக்வாவும் தவக்கலும் தான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று பெறும்னு நம்மளுக்கு சொல்லப்படும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை புரிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய நாட்கள் பிறக்குது. பிறந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள், அன்னைக்கு சூரா ஹஜ்ஜு ஓதக்கூடியவர்களாக இருக்கும். சூரா பஸ்ரி வஜ்ரு ஓதக்கூடிய அந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கும். காரணம் அல்லாஹ் தஆலா அந்த வஜ்ரு சூறாவில் என்ன சொல்றான், 10 இரவுகளின் மீது சத்தியமாகங்கிறான். அப்போ அந்த 10 இரவுகள் எது, துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகள் நம்மளுடைய முபஸ்ஸிரீன்கள் நம்ம கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒற்றைப்படையான நாட்கள்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இரட்டைப்படையான நாட்கள், ஒற்றைப்படை நாள்னா அரஃபாவுடைய நாள், இரட்டைப்படைனா பெருநாளுடைய இரவு. இப்போ நம்ம எப்படி ரமலானில் விழித்திருந்து வணங்கணுமோ அதே போல் விழித்திருந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு வரலாறுல இருக்குது, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு இருக்குது. அவங்களுடைய வரலாறுல சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 10 நாட்களும் லைட் அமர்த்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன, இரவு பூரா வணங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இது ஹஜ் பெருநாங்கும் போது நம்ம அதை வந்து பெருசாக இரவு வணக்கத்துக்கு நம்ம யாருமே என்ன செய்கிறது கிடையாது, முன் வர்றது கிடையாது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம கடைசி வருஷத்தில் கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற நாட்களை படைக்க துவங்க முன் 4 மாதங்கள் புனிதமான மாதம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற மாதத்தில் ஒரு மாதம் வருஷத்தில் கடைசி மாதம் தியாகத்துடைய மாதமாக இருக்கு. கடைசி வருஷத்தில் முதல் மாதமும் தியாகத்துடைய மாதம். அப்போ இந்த மாதத்தை நம்ம சிறப்புப்படுத்தினாதான் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த மாதத்தில் உள்ள அந்த பாக்கியமும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தருவான். வருடம் பூரா நம்ம அமல் செய்த நன்மை கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம குர்பானியுடைய பழக்கத்தை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நாங்கள் வயசாகி போச்சு, இப்போ எங்களுக்குள்ள பேணுதலாக நாங்கள் போயிட்டோம்னு வைங்க, அவுத்தாயிட்டோம்னா அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்பது யார், ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு ஒரு உண்டியலில் போட்டுட்டோம்னு வைங்களேன், குர்பானிக்குண்டு 3600 ரூபா சேர்ந்துடும். அடுத்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு கூட்டு குர்பானி சேர்ந்துடலாமே. எனக்கு வசதி இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எதுக்கோ செலவழிக்கிறோம். இப்போ நம்ம வந்து டூர் போவோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஏதாவது சுற்றி பார்க்க போவோம், எங்கேயோ டூர்களுக்கு போவோம். அப்போ அந்த டூர் போகிறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிப்போம், எவ்வளவு தொழுகைகளை வீணாக்குவோம், எவ்வளோ அமல்கள் நம்மளை விட்டு வீணாக போகும். டூரில் போகிறவங்க எல்லாம் விவாதத்தோடய போய்கிட்டு இருக்கோம். ஹஜ்ஜு பயணத்தை சொல்ல வரலண்ணா, மற்ற இதில் என்ன செய்யறது, எல்லாரோட ஒத்து போகணும்ல, பரவாயில்ல அப்புறம் தொழுதுக்கிடலாம். இந்த சலுகையை கொடுத்தது யாருன்னு நம்மளுக்கு தெரியலை, ஆனால் செய்வோம். இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு டூர்கள்லாம் நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இதுண்டா ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் நம்ம வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிச்சதா இருக்குது. மலக்குகள் டூர் வர்ற மாதமும் இந்த மாதம் தான்.
எப்படி ரமலான்ல சப்பு சப்பாக இறங்குவாங்களோ அதே போல துல்ஹஜ் மாதத்திலையும் இந்த 10 நாளும் மலக்குகள் அதிகமாக பூமிக்கு இறங்கக்கூடிய மாதங்கள்ல இந்த மாதமும் ஒன்று. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிந்து இந்த மாசத்தை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்வோம். சையது பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு கொடுத்தாங்க. அந்த ஆடு இருந்த கலரை சொல்றாங்க. ரசூல்லா அறுத்த ஆட்டுடைய கலரை சொல்றாங்க. எந்த தலைவரை பத்தியும் எந்த ஏடுகள்லையும் இப்படி பதிவாகாது. வெள்ளை அதிகமாக இருந்துச்சு, கருப்பு கலரு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அந்த ஆடு இப்படி ஒரு முறுக்கு இதோட கொம்போட இருந்துச்சு. அந்த அந்த ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விட்டாங்க. இப்படி வர்ணனையை அந்த ஆட்டுடைய வர்ணனையை சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்டோம், யார் சொல்லலாம் இந்த ஆட்டுடைய பாக்கியத்தை அறுக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கானே, இதோடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரோமத்தின் அளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்ட்டாங்க. அந்த ஆட்டுடைய ரோமத்தை அறிந்தவன அல்லாஹ் மட்டும்தானே, அப்போ உங்க நன்மையை கொடுப்பது அல்லாஹ் தான்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டில் வாங்கி ஊர்கள்ல எல்லாம் வாங்கி வளர்த்து அறுக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ இங்கே இல்லை. இருந்தாலும் 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டு வாசல்ல அந்த ஆடை கொண்டாந்து நிப்பாட்டி, இல்லாட்டா அதுக்குன்னு இப்போ இடங்கள்லாம் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்குன்னு உள்ள ஆட்டை கொண்டு விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளங்களோட நம்ம போய் நம்ம கையால் அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு முடிஞ்ச ஆடு அறுக்கக்கூடியவர்கள் அந்த இதை பார்த்துக்கிறோம். அப்படி இல்லை, மாடு தான் கொடுக்குறோம்டா, நல்ல இடங்கள்ல தெளிவான முறையில் ஆலிம்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய இடங்கள்ல பங்கு சேர்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுக்கு நோன்பு தடுக்கப்பட்ட நாட்கள் 5 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் 11, 12, 13. நான் ஐயாமில் ஃபீல் நோன்பு வைப்பேனே, நான் 13 தான் வைப்பேன் கிடையாது. இந்த ஹஜ்ஜு பொறையில் ஹஜ்ஜுடைய மாதத்தில் 13 அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. அந்த நாள் ஐயாமில் தஸ்ரிக்குங்கிற நாள், கறி காய போடும் நாள். நல்லாவே சொல்லிட்டான், கறியை நல்லா காய போட்டு எடுத்து வைங்க. இப்போ நல்லா வெயில் காலம் வேற, எத்தனை பேருக்கு கொடுக்க வெளியில் வருதோ இல்லை, சேமித்து வச்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல ரசூல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம அந்த 4 அன்னைக்கு நோன்பு 13 அன்னைக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதம் 14, 15, 16 வச்சுக்கிறலாம். 16 வைக்க முடியாத 14, 15 மட்டும்தான் வைப்பேன்னா தாராளமாக வச்சுக்கிறலாம். ஆனால் 13 அன்னைக்கு வைக்கக்கூடாது. இந்த 5 நாட்கள் நம்மளுக்கு நோன்பு தடுக்கப்பட்ட நாட்கள் அல்லாமல் நம்ம இப்போ இந்த 9 நாட்கள் நோன்பு வைக்க நம்மளுக்கு இன்ஷால்லா முயற்சி பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்காங்க. அரஃபாவில் இருக்கும்போது ரசூல்லாட்ட போய் யார் நீங்கள் நோன்பு இல்லையான்னு கேட்க சஹாபாக்களுக்கு தயக்கம். ரசூல்லா நோன்பு வச்சுருக்காங்களா வைக்கலையான்னு தெரியல. ஏன்னா அவங்க வச்சுருந்தாங்க. முதல்ல 9 நோன்பு அவங்க வைத்து வந்திருந்தாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு. இப்போ வச்சுருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலை. அரஃபா நோன்பு வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி இது பண்ண அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு டம்ளரில் பால் கொண்டு போய் ரசூல்லாட்ட கொடுக்குறாங்க. பால் குடிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் நோன்பு வைக்க வேணாம், நியத்தை வச்சுருவோம். பால் குடிக்காட்ட நியத்தை வச்சுருவோம். பால் குடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் பாலை குடிச்சிருவோம் அப்படின்னு அரஃபாவில் பாலை கொண்டு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ ரசூல்லா அரஃபாவில் நோன்பு வைக்கலை. அப்போ ஹாஜிகள் அரஃபாவுக்கு போய் நோன்பு வைக்காம இருப்பது முஸ்தஹப்பு. ஆனால் நம்ம இங்கே வைக்கிறது நோன்பு வைப்பது முஸ்தஹப். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பு ஒன்று தானே, நான் இங்கே உள்ள 9க்கு தான் வைப்பேன்னா தாராளமாக வைக்கலாம். ஆனால் 8, 9 வைப்பது மிக மிக சிறந்து. 9 நோன்பும் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு அல்லாஹ் தரணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வகையான நோன்புகளை விரும்பி வச்சுருக்காங்க. முதல் வகை திங்கள் வியாழன், அந்த நோன்பை விரும்பி வச்சுருக்காங்க. அதை கேட்கும்போது சகாபாக்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நான் பிறந்த நாள் திங்கக்கிழமை, அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நான் அந்த நோன்பு வைக்கிறேன்டாங்க. வியாழக்கிழமை எல்லாருடைய ஏடுகளையும் எடுத்து பார்த்து சொர்க்கம் அலங்கரிக்கப்படுற நாள், வெள்ளிக்கிழமை மறுநாள் வருது இல்லையா, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுற நாள், அதனால நான் அந்த நோன்பு வைக்கிறேன்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், விரும்பி வைத்த நோன்பு. அடுத்தது வைக்கிறது ஐயாமில் ஃபீலுடைய நோன்பு. இந்த 13, 14, 15ங்கிற நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி வச்சிருக்காங்க. பூரண சந்திரன் ஒளியை போல நாளை மறுமையில் நான் வர வேண்டாமான்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் படைக்காட்ட சந்திரனையே படைச்சிருக்க மாட்டான், அப்படித்தானே, எதையுமே படிச்சிருக்க மாட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த நோன்பு வைக்கிறதுனால நாளைக்கு மறுமையில நான் பிரகாசமா வரணுமேங்கிறாங்க.
ஆனால் நாம அந்த நோம்புல இப்போ ரொம்ப ரொம்ப பெரியவர்கள்ட்டையும் குறைஞ்சி போச்சு, சின்ன பிள்ளைகள்ட்டையும் அந்த மாவுள் வரல. ரமலான்ங்கிற நோம்பை வச்சிருந்துங்க பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சுன்னத்தான நோம்பு நஃபிலான நோம்பு வைக்கிறாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்ததாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி வச்ச நோம்பு துல்ஹஜ் மாதத்திலேயே இந்த 9 நாள் நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ் 9 நாள் நம்மளுக்கு பிடிக்க முடியும். நம்ம வியாழக்கிழமை நோம்பு வச்சுட்டோம்னா வியாழக்கிழமை நோம்புன்னு கிடத்துக்கிறோம். ரசூல்லா வச்சு வியாழக்கிழமை நோம்பு துல்ஹஜ் பிற 1 அன்னைக்கு வருஷத்துல கடைசி வருஷம் முதல் நாள் இன்னும் நோம்போட இருந்தேன்னு அல்லாஹ் தஆலா ஏட்டில் எழுதுவேன் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம வெள்ளியை விட்டுட்டு, வெள்ளி நம்ம கறிவெல்லாம் வாங்குற நாளில் நோம்பை விட்டுட்டு சனிக்கிழமை வைக்கலாம். ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வைக்கலாம். அப்போ நம்ம அந்த மாதிரி வச்சாலும் 5 நோம்பு நோட்டலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசில் பதிய வைப்போம். இந்த மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வைப்பது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த 10 நாட்கள் எங்களுக்கு 10,000 நாட்களுக்கு சமம்ங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். 10,000 நாட்களுக்கு சமம்னா அந்த நாளுடைய மகிமைகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் சமமாக காட்டவும், கபராளிகளும் ஹயாத்தாளிகளும் சிறந்த முறையில் அல்லாஹ் தஆலா நன்மையை பெறக்கூடிய வழிமுறைகளை தான் கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு வார்த்தை, மரணித்தவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். மரணித்தவர்கள் பேரில் குர்பானி கொடுக்கலாமான்னா தாராளமாக. பங்கு குர்பானி சேரணுமா, இல்லை ஆடு வச்சு கொடுக்கணுமா, அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து, அவங்கவுங்களுடைய தன்மையை பொறுத்து தாராளமாக கொடுக்கலாம். காரணம், அவங்களுக்கு நம்ம அறுத்து கொடுக்கும்போது அதில் உள்ள பலனை கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாமத்தான வாழ்க்கையை கபூரில் அல்லாஹ் தஆலா தருவாங்கிற நம்பிக்கையோட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்து விதாவில் 63 ஒட்டகங்களை தன்னுடைய பொற்கரத்தால் அறுத்தாங்க. மிச்சமுள்ள 37 ஒட்டகத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா அறுக்க கொடுத்து என்ன சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்களுக்காக குர்பானி கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ நம்மெல்லாம் பிறந்திருந்தோமா? இல்லையே. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குர்பானி கொடுக்கப்பட்டு வந்த உம்மத்துகள் தான் நாம. அப்போ இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி என்னம்மா? சலவாத்தை கொண்டும், சலாமை கொண்டும், குர்பானியை கொண்டும், துவாவை கொண்டும், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை கொண்டு அவங்க நெருங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் தரணும்னு இன்ஷா அல்லாஹ் தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு பணம் செலவழிச்சா தான் தியாகத்தை வெளிப்படுத்த முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல அல்ஹம்துலில்லாஹ் இரக்கம் வருவதற்காக வேண்டி நான் ஒரு கிதாப்ல படிச்ச நிகழ்வு. ஒரு பறவை பறந்து வருது, கடலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. பறவை பறக்குது, இப்படி பார்த்துக்கிட்டே பறந்து வருது. ஒரு இடத்துல என்ன செஞ்சிச்சு, முங்குச்சு, ஒன்றும் கிடைக்கல போல. ஒரு பக்கத்தில் இந்த மரத்து மேலே போய் உட்காந்துச்சு. திரும்ப வந்து அதே இடத்துல பார்க்குறது, ஒன்றும் கிடைக்கல. 3வது தடவையாக கொஞ்சம் தூரம் பறந்து போய் முக்கி எடுக்குது ஒரு மீன். அதோடைய காலில், அதோடைய சொன்றில் தானே பிடிக்கும், முதல்ல வாயில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மரக்கிளையில் வச்சு அதை கீழே வச்சு தன்னுடைய காலை கொண்டு அதை அமுக்கிக்கிட்டு தானே அது பிச்சு திங்கும். இப்போ அந்த மீன் துடிக்குது. இது அந்த பறவை என்ன செய்யுது, துடிக்கும் போது இப்படியே நல்லா கவனித்து பார்த்துட்டு திரும்ப அந்த மீனை கவ்விக்கிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே விடுது. தண்ணிக்குள்ளே விடும்போது அது முக்கி விடுது. முதல்ல எடுத்து எப்படி முங்கி எடுத்துச்சோ அதே மாதிரி சும்மா போட்டுறல, கொண்டு போய் மீனை அது திங்கன்னு தானே தூக்குச்சு. மீனை திங்கன்னு தானே தூக்குச்சு. இப்போ கொண்டு ஏன் போடுது? அதில் யாராவது சொல்லுங்க, எதுக்காக இறக்கம்? அது கூடிய கோணம் அந்த மீனை திங்கன்னு தான். இதில் என்ன இறக்கம் வந்திருக்கும்? என்னம்மா, துடிச்சதுனாலயா? சரி, இல்லை, அதுவும் இல்லை. தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு தாயோட சேர்ந்தா என்ன, அது பிள்ளையோட சேர்ந்தா என்ன? சரி, நம்மளே சொல்லிடுவோம், நான் படித்தது நான் தானே, நீங்களாம் படிக்கலையில. இப்போ அதை கொண்டு போட்டுருது. போட்டுட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குது, அந்த மீன் வயிற்றுல இருந்து குஞ்சுகள் பூரா வெளியாகுது. இந்த மீனை தூக்கிட்டு வந்த அந்த பறவை காலுக்கிட்ட வச்ச உடனே அந்த மீன் குஞ்சு பொறிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருச்சு. முதல்ல பார்க்கல. புரியுற மாதிரி இருக்கமா நான் சொல்றது? இப்ப அது தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான் அதோடைய சூழ்நிலை அதுக்கு தெரியுது. மீனை கொத்தி திங்கக்கூடிய அந்த பறவைக்கு அதோடைய குஞ்சு பொறிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மீனை கொத்தி திங்கக்கூடாது, அதுக்கு வேதனை கொடுத்துடக்கூடாது, இத்தனை உயிரினங்களை நம்ம கொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சு என்ன செஞ்சிச்சு,
கொண்டு விட்டுச்சு. அந்த கதையை எழுதி முடிக்கக்கூடியவங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா? நான் உணவுக்காகத்தான் மீனை தேடினேன், சந்ததியை அழிக்க இல்லைன்னு முடிக்கிறாங்க. அப்ப நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல பேராசை வச்சிருந்தவங்க தானே. ஆசை கூட வைக்கல, பேராசை வச்சிருக்கிற நபி ரசூல். என்ன பேராசை வச்சாங்க? என் உம்மத்து இதையெல்லாம் செய்யும், 50 வக்து தொழுகையே உம்மத்து தொழுகும் தந்துருவல்ல, இப்படித்தானே வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம மேல நம்பிக்கை யாருக்கு இல்லை? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இல்லை. 5 வக்து நம்ம தொழுகையை கூட உங்க தொழுக மாட்டாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்து தொழுவாங்கன்னு நம்பினாங்க இல்லையா? இன்னைக்கு நாம அந்த நம்பிக்கை உரியவர்களாக இருக்கமா? ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம கேட்டுக்கிறோம். நம்மளுடைய தொழுகையும் சரி, நம்மளுடைய எல்லா நேரங்களும் சரி, எல்லா அமல்களும் சரி, சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ் கூட அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆயிட்டா நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா அவனுடைய பொருத்தத்தை நம்ம பெற்றுடலாம். மணிக்கணக்கில் நீங்க அமல் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. விக்கிரில இருங்க, பேசாம ஒரு மூலையில போய் உட்காருங்கன்னு சொல்லலை. எல்லாத்தையும் கலந்து அமல் செய்யறது மாதிரி தான் நம்மளுடைய கால சூழ்நிலையை எல்லாம் நமக்கு தந்திருக்கான். அப்ப அந்த அடிப்படையில ஒரு மீனுக்கு ஒரு 2 அறிவு பறச்ச உள்ள பறவை, மீனுக்கு ஒரு அறிவு தான். அது தண்ணியில கிடக்கும், கரைக்கு வந்தா இறந்துடும், அதோடைய தன்மை அவ்வளவுதான். ஆனா கடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன் உடம்புல ஒரு சொட்டு உப்பு போகாது. உப்பு தண்ணிக்குள்ள தானே கிடக்கு, அது உடம்புல ஒரு உப்பு போகுதா? நம்ம தான் அதை வாங்கிட்டு வந்து உப்பை போட்டு உரசுவோம். என்ன கேட்டா அந்த உப்பு போகாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் உடம்புல எப்படி உப்பு செல்லவில்லையோ அதே போல துனியாவில் வாழக்கூடிய நீங்கள் துனியாவை உள்ளத்துக்குள்ள கொண்டு போயிடாதீங்கிறாங்க. வாழுங்க, துனியாவில் எல்லாம் அனுபவிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அனுபவிக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஹலால் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை வேணும். பழமொழி சொல்லுவாங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம துனியா அதிகமாயிட்டா நம்ம மறுமையும் கபரையும் எப்படி போய் சந்திப்போம்? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எந்தெந்த வழியில் நம்மளுக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்தந்த வழியில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலை கடைசி வரைக்கும் செய்பவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த நாட்களில் செய்யக்கூடிய விவாதத்து மற்ற நாட்களில் செய்யறது மாதிரி இருக்காதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நோயாளிகள் யாரையாவது சந்திக்க போகணுமா, முதியவர்களை போய் பார்க்க போகணுமா, இதை எப்படி நம்ம ரமலானில் எப்படி நம்ம பண்ணணுமோ, சதக்காக்களை கொடுக்குறோமா, ஒருத்தரை போய் முகப்பத்தை தேடுறோமா, அப்போ இதையெல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்திலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம், அதிக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் குர்பானியை நம்ம கடமை என்று செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு பூனை நம்ம வீட்டில் வளர்த்தா கூட அந்த பூனைக்கு ஏதாவது ஒன்றுண்டா நான் உள்ள மாதிரி வளர்த்தேன், அந்த பூனைக்கு ஒன்றுண்டா என்னால் தாங்க முடியலைங்கிறோம். ஒரு கிளி வளர்த்தா அதை சொல்கிறோம், ஏதாவது ஒரு பொருள் வளர்க்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? என் பிள்ளைய நான் அறுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு எனக்கு சோதனையை கொடுத்துட்டேன்டா கேட்டாங்க. அந்த மகனை கூட்டிகிட்டு போகும்போது மகன்கிட்ட சொல்லும்போது மகன் என்ன சொன்னாங்க? நான் பொறுமையாளர்களோட நான் இருப்பேன்டா. அப்படிப்பட்ட சப்ரன் ஜமீலை நம்ம அல்லாஹ்ட்ட இன்ஷா அல்லாஹ் விரும்பி கேட்போம். அல்லாஹு தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் நம்மளுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. நம்மளுடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد عليه وسلم. صلى الله على محمد
யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அரஃபாவுடைய நோன்பை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.